எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மிளகு சேவு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். 10 நிமிஷத்தில் உடனே செஞ்சிடலாங்க. வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா கடலை மாவு, அரிசி மாவு இருந்தால் போதும். டக்குன்னு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அருமையாக இருக்கும். இந்த பவுலில் 2 பவுல் எடுத்துக்கிறலாங்க கடலை மாவு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா முறுக்கு செஞ்சேன். அதனால தான் அதே பாத்திரத்தில் நம்ம மாவு பிணைஞ்சிக்கிறலாமேன்னு பாத்திரம் கழுவலைங்க. 2 கப் கடலை மாவு, 1/2 கப் பச்சரிசி மாவுங்க. கடலை மாவு வீட்டிலேயே அரைச்சது, பச்சரிசி மாவு மட்டும் கடையில் வாங்கினது. மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு 1, 2 தட்டி வச்சது. சீரகம் கொஞ்சமாக கையில் தேய்ச்சி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக. மிளகு தான் இந்த சேவுக்கு காரம் கொடுக்குறதேவும். வேறு எதுவுமே நம்ம காரம் எதுவுமே சேர்க்குறதில்ல. இப்போ நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கிறலாங்க. அந்த மிளகு, பச்சரிசி மாவு எல்லாமே ஒன்றா நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு பார்த்திங்கன்னா கல்லுப்பு இருக்கிறனால பாருங்கள், எண்ணெய் இப்போ தான் முறுக்கு செஞ்சேன். அதனால் அந்த எண்ணெயிலேயே நம்ம சேவு போட்டு எடுத்துக்கிறலாமேன்னு இருக்குது. இப்போ சூடாக தான் கை இருக்குது எண்ணெய். அந்த எண்ணெயை ஒரு கரண்டி அளவு எடுத்து ஊற்றிக்கிறலாம். இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக எடுத்து ஊற்றிக்கிறலாம். இப்போ இந்த மாவில் இந்த எண்ணெயை நல்லா பெரட்டி எடுத்துடலாம். லேசாக தான் சூடாக இருக்குது, கை பொறுக்க சூடில் தான் இருக்குது. அதனால் நம்ம கையிலேயேவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். பார்த்திங்கன்னா கல்லுப்புனால நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த உப்பு தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் தூளுப்பாக இருந்தால் அந்த மாவுலேயே சேர்த்து நம்ம பிணைஞ்சிக்கிறலாம். கல்லுப்புன்றனால நான் தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க தண்ணி. பாருங்கள், நல்லா மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ உடனே நம்ம செஞ்சு மாவு பெரட்டி அப்படியே போட வேண்டியதாங்க. நம்ம ஊற வைக்க தேவையில்லை. இப்போ முறுக்கு உலக்கில் நம்ம சேர்த்துக்கிறலாம் மாவு. இந்த முறுக்கு புழிஞ்ச உலக்குலேயும் நம்ம சேர்த்துக்கிறலாங்க. இது பார்த்திங்கன்னா அரிகரண்டியில் கூட நம்ம வச்சு அப்படியே தேய்ச்சி விடலாம். நான் இன்றைக்கி டக்குன்னு வேலை முடியணுமேன்னு இந்த முறுக்கு உலக்குலேயேவும் புழிஞ்சாச்சு. முறுக்கு புளியிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி புழிஞ்சு விட்டால் நல்லா வெந்து வரும்போது அப்படியே நம்ம உடச்சி விட்டுக்கிறலாம். நல்லா அருமையாக இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மிளகு நமக்கு நல்லது தான் உடம்புக்கு. நம்ம காரம் வேறு எதுவுமே சேர்க்கலை, மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ அப்படியே நம்ம மாற்றி போட்டு விட்டுறலாம். அப்படியே உடஞ்சிரும் பாருங்கள். அப்படியே நம்ம கரண்டியை வச்சேவும் அப்படியே லேசாக அப்படியே தட்டி விட்டோம்னா அதுவாகவே உடஞ்சிரும். டீ கடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேவு இருக்கும். அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே செஞ்சுருக்கோம். 2 கப்பு தாங்க கடலை மாவு, 1/2 கப்பு பச்சரிசி மாவுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். நிறையாவே வந்திருக்கு. நம்ம கடையில் அதிகமாக விலை கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கும் லாபம், பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல திருப்தியாக ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலையேவும் நம்ம கைப்பட செஞ்சு கொடுக்குறது. எண்ணெயும் அதிகமாக இழுக்கவே இல்லை, எண்ணெய் இழுக்காமல் நல்லா இருந்துச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அருமையான மிளகு சேவு ரெடி பண்ணியாச்சு. அட்டகாசமாக இருந்துச்சுங்க. பாருங்கள், நல்லா உதிர்ந்துருச்சு பாருங்கள். பாய், நன்றி, வணக்கம்.